பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன இது ரன்னிங் மேனில் வந்து பிக் பாஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பிக் பாஸ் அந்த டேர்ம் என்ன, அந்த விளையாட்டோட டேர்ம் என்ன? 50 லட்சம் கொடுப்பாங்க, ஃபோன், வேறு எந்த விஷயமும் இல்லாமல் அறிமுகமே இல்லாத ஒரு 15 பேர் 20 பேர். அதில் வந்து அவங்களுக்குள்ள நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும், டாஸ்க்லாம் வைப்பாங்க. அந்த டாஸ்க்லேருந்து அவங்க வந்து எப்படி வந்து ஜெயிக்கிறாங்க, எவ்வளோ பொறுமை காக்குறாங்க, எத்திக்கல்ஸ் இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க போகிறாங்க அப்படின்றது தான் பிக் பாஸ் விளையாட்டுடைய கருப்பொருள் இல்லையா? அது பிக் பிரதர்னு உலகமெங்கும் விளையாடப்படுது. அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த ரன்னிங் மேன் படத்தினுடைய கதையும். இந்த ரன்னிங் மேன் படத்துடைய கதை என்னென்னா, அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுதான் நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா ஹார்டு டார்கெட்னு ஒரு ஃபில்ம், வேண்டாம் நடித்த படம். அதில் இதே மாதிரி தான் பணத்தை வந்து ஒருத்தவனுக்கு கொடுத்துருவாங்க, அவன் ஓடுவான், எல்லோரும் சேர்ந்து அவனை சாவடிக்கிறதுக்கு வருவாங்க, அவன் தப்பிச்சிட்டானா அந்த பணம் அவனுக்கு. அந்த மாதிரியான ஃபிலிம் தான் வந்து ஹார்ட் டார்கெட். அது வந்து யாருன்னா நம்ம ஜான் ஹூ. அவர் வந்து ஹாங்காங்லேருந்து வந்து ஹாலிவுட்டுக்கு படம் எடுக்க வந்து அந்த படத்தை எடுத்தார். ரொம்ப ஃபேமஸான ஃபிலிமு. இது ஒரு கதை. ஸ்குவிட் கேம் என்ன கதை? இதே மாதிரியான ஒரு கேம். அந்த கேமில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் இல்லையா? நான் வந்து 87, 88, 90s வந்து இந்த ரன்னிங் மேன் ஒரு ஃபிலிம் வந்தது. அது அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் இருப்பார். ஸ்டீவன் கிங் எழுதின அதே கதையை தான் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் 1987 ரன்னிங் மேன் இந்த படத்தை வந்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏறக்குறைய 40 வருஷம் கழித்து அதே கதையை கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங்லாம் பார்த்து ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி இந்த கதையை வந்து எடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரே கதையை வெவ்வேறு காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க. ஏன்னா 87 வந்து செல்ஃபோன் கிடையாது, 5G கிடையாது, தபால் கார்டில் தான் வந்து கம்யூனிகேஷன் எல்லாமே. அப்படி வந்த டைமில் ஒரு ரன்னிங் மேன் இருக்குல்ல, அதே மாதிரியான அதே கதையை இன்னைய நவீன கால யுகத்தில் 5G நெட்வொர்க்கு, AI இப்படிலாம் வளர்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், அதுவும் செல்ஃபோன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு படத்தை வந்து நம்ம எட்கர் ரைட் இந்த படத்தை வந்து எடுத்துருக்கிறாரு. இவர் ஏற்கனவே பேபி டிரைவர்னு ஒரு படத்தை எடுத்தவர். சரி,